வணக்கம். செல்வகுமாரின் தீபாவளி கொண்டாட்டம் மற்றும் தீபாவளி வணிகம் வியாபாரம் எப்படி இருக்கும், மழை எப்படி கை கொடுக்கும் என்பதை பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி மண்டலமாகி விலகி போகிற இருக்கிற காரணத்தினாலே மழையோட தீவிரம் குறைந்திருந்தாலும் மழை ஆங்காங்கே இருக்கும். முற்பகலில், அதாவது இப்ப கூட மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. தென் மாவட்டங்கள்லையும் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கேயும், குறிப்பாக ஈரோடு மாவட்ட பவானிசாகரை ஒட்டிய பகுதி, சத்தியமங்கலம், தாளவாடி, நீலகிரி மாவட்டத்தோட பகுதிகள் எல்லாம் மழை இருந்து கொண்டிருக்கு. இதே போல தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருந்து கொண்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த அதிகாலை மழை விலகிவிடும். விலகி வியாபாரத்திற்கு, சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு வரப்பிரசாதத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் இடையிடையே குறுக்கீடு இருக்கும். வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையருகே வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்க காரணத்தினாலே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தரை வெப்பம் உயரும் பொழுது வெப்பத்தால் லேசாகி மேலிடக்கூடிய அந்த நீராவியை மழையாக மாற்றும். ஆங்காங்கே அது அனைத்து மாவட்டங்களுக்குமே உண்டு. ஆனால் பரவலாக இருக்காது. ஆங்காங்கே மழைப்பொழிவை திடீர் என்று கொடுக்கும். ஆனால் தொடர்ச்சியாக நீண்ட நேரம் கொடுக்காது. தொடங்கியதும் அந்த நீராவி தீர்ந்ததும் நின்று போய்விடும் அல்லது அடுத்த ஊருக்கு நகர்ந்து விடும். அப்படியே ஆனால் மதியம் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கொடுக்க இருக்கிறது. அதுவும் ஒதுக்கித்தான். இதுல தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் இருக்கும். டெல்டா மற்றும் வடகடலோரம், வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு பரப்பில் குறைந்திருக்கும். ஆனால் மழை அவ்வப்பொழுது இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். நீண்ட நேரம் பெய்யாது. மழை இடையூறு கொடுக்குமே தவிர இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது. சரி, மதுரைக்கு தெற்கேயும் திருச்சிக்கு மேற்கேயும் உள்ள பகுதிகளிலே ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் தெற்கு பகுதி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் அதன் தெற்கு பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி ஆகிய மாவட்டங்களிலும் கேரளாவிலும் மதியம் மாலையில் மழை இருக்கும். நள்ளிரவு அதிகாலையிலும் இருக்கும். ஆனால் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு இடைவெளி கொடுக்கும். இப்ப தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையும் பரவலா கிடையாது. ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்து இருக்கும். தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் பரவலா இருக்காது, ஆங்காங்கே இருக்கும். பெய்யும் இடத்துல வலுத்து இருக்கும். பெரும்பாலான மழை இரவு நேரத்தில் தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஓகே. அப்ப தீபாவளி கொண்டாட்டத்திற்கு பாதிப்பு இல்லை. இடையூறு மட்டும் கொடுக்கும். நீண்ட நேர மழை இருக்காது. வியாபாரிகளுக்கு இடையூறு கொடுக்கும் மழையை தவிர தொடர்ந்து இருக்காது. சாலையோர கடைகளையோ அல்லது கடைகளுக்கு சென்று தீபாவளி பொருட்களை வாங்குவதற்கு, துணி எடுப்பதற்கு செல்பவர்களுக்கு குடையெடுத்து செல்லும், குடையை மடக்க விரிக்க என்றுதான் இருக்குமே தவிர நடமாட முடியாத அளவிற்கு மழை இருக்காது. அதுவும் பரவலாக இருக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக தீபாவளி கொண்டாட்டத்திற்கும் வணிகத்திற்கும் இடையூறை தவிர இடைஞ்சல் கிடையாது. அதாவது இடையூறை தவிர இயல்பை பாதிக்காது, வியாபாரத்தை பாதிக்காது. தென் மாவட்டங்களுக்கு, மேற்கு மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரத்தில் பெய்தாலும் அதுவும் இரவு நேர மழைப்பொழிவு தான் கொஞ்சம் கூடுதல் நேரத்தில் இருக்கும். முன்னிரவிலே கொஞ்சம் இருக்கும். அதுவும் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கொஞ்சம் பலத்த மழைப்பொழி கொடுத்து விலகிவிடும். சரி, நாளை காலையில் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு இடையூறு இல்லை. ஆனால் இன்னும் ஒன்று நினைப்பு வச்சுங்க, நாளை மதியம் கனமழை இருக்கிறது. தீபாவளி கொண்டாடி முடிந்த பிறகு எல்லாம் ஓய்வெடுக்கிற நேரத்தில் மதியத்தில், தீபாவளி என்ற மதியம் திங்கட்கிழமை 20ஆம் தேதி மதியம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். அதில் இருந்து அடுத்த சுற்றின் மழை தொடங்குது.
அதாவது வங்கக்கடலிலே புதிதாக உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைந்து தாழ்வு பகுதியாகி 21ஆம் தேதி தாழ்வு பகுதியாகி 22ஆம் தேதி தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி 23ஆம் தேதி வடகடலோரத்தை மிக நெருக்கமாக அமைந்து 24ஆம் தேதி கரையை தெற்காந்திர கரையை கடக்கும். இதனால மீண்டும் 21ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும். அரபிக்கடல் காற்று வங்கக்கடலோரம் வரும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை வரும். வங்கக்கடலோரம் மழை வரும். நமக்கு தேவை தீபாவளி நாளிலே மழை இருக்குமா என்கின்ற அறிக்கை தான் இது. தீபாவளி நாளில் இருக்காது. தீபாவளிக்கு பிறகு தீவிரமடையும் மழை வடகடலோரம் எல்லாம். எதற்கு நான் இது சொல்றேன்னா, தீபாவளி முடிந்த பிறகு உங்களுடைய பட்டாசு வெடிச்சிருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வணிக நிறுவனங்களில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் சாலையில் போட்டுவிட்டு வந்து விடாதீர். புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. துப்புரவு பணியாளர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் அவர்களுக்கும் தீபாவளி இருக்கும். அன்றைக்கு தீபாவளி முடிந்த பிறகு அடுத்த நாளிலிருந்து மழையோட அளவும் தீவிரமடையும் என்பதனால சாலையில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை அவர்களால் மழையில் நனைந்து விட்டால் அப்புறப்படுத்துவது என்பது மிக கடினமாக இருக்கும். ஆகையின் காரணமாக கூடுமான வரை நீங்கள் அதை நனையாத இடத்தில் வைத்து அவர்களுக்கு வழங்கினால் மிகச்சிறப்பாக இருக்கும். அது சாலையில் போட்டால் தீபாவளிக்கு அடுத்த நாளிலிருந்து பெய்யக்கூடிய மழை சாக்கடையை போய் அடைத்துவிட்டு வடிகால் வசதிகளை தடுத்துவிட்டு வடிகால்களை அடைத்துவிட்டு உங்களுக்கு மழை நீரை தேங்க செய்யும் என்பதனால நம் சுற்றுச்சூழல் நம்முடைய இயற்கை பேரிடர் மற்றும் மழைப்பொழிவில் இருந்து நம்மை பாதுகாக்க வடிகால் வசதி என்பது அவசியம் என்பதை உணர்ந்து வடிகால்களை அடைத்து விடாமல் உங்களுடைய பட்டாசு வெடித்தல் மற்றும் பிற பொருட்களினுடைய குப்பைகளை பத்திரமாக ஒதுக்குப்புறமாக வைத்து அவர்களும் மாநகராட்சி நகராட்சி மற்றும் கிராம ஊராட்சி பணியாளர்களுக்கு வழங்குங்கள். சாலையில் போட்டால் இப்பெல்லாம் எப்படி இருக்கு, பட்டாசு வெடிச்செல்லாம் பெரிய பெரிய டப்பாவா இருக்கு. 2 டப்பா போனாலே போய் குழாயை போய் அடைச்சிட்டுனா அவ்வளவுதான். அப்புறம் அந்த குழாயை எடுக்கிறது நீங்க எடுக்க மாட்டீங்க, முன்கள பணியாளர்கள் தான் வரணும். அவர்களால் அந்த மழைக்கு அந்த நேரத்தில் அவர்களுக்கு இடையூறு கொடுக்காதீங்க. நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேங்குவதற்கு காரணம் குப்பைகள் தான், நீங்கள் வீசுகின்ற குப்பைகள் தான், பாலித்தீன் பேப்பர் போன்றவை தான் என்பதை உணர்ந்து தீபாவளி கொண்டாட்டத்திற்கு மழை இருக்காது. தீபாவளி வணிகத்திற்கு இடையூறு கொடுக்கும் மழை தான், இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை அல்ல. கொண்டாட்டம் முடிந்ததும் குப்பைகளை அழகாக சேகரித்து தனியாக பெட்டியில் வைத்தோ அல்லது கூடையில் வைத்தோ குப்பை சேகரிக்க வரக்கூடிய முன்கள பணியாளர்களுக்கு பிரித்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாலையில் போட்டு விடாதீர். அடுத்த நாளிலிருந்து வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழை இருக்கிறது என்பதையும், குறிப்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார மாநகராட்சி மற்றும் கிராம ஊராட்சிகள் நகராட்சி பகுதிகள் மிகவும் கவனத்துடன் இருந்து குப்பைகளை சேகரித்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.